ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து டாப் 10 டேங்க் மெட்ஸ் ஃபார் ஸ்டிங்ரே தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட்டும் கூட ஸ்டிங்ரேக்கான டேங்க் மெட்ஸை பற்றி போட சொல்லி. ஸோ நிறைய பேர் ஸ்டிங்ரேஸ் வச்சுருப்பீங்க, என்ன டேங்க் மெட்ஸ் போடுறதுன்னு யோசிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது ஸ்டிங்ரே வச்சுருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதிக பேர் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஓகேங்களா? அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது அரவணா பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரேக்கு ஒரு நல்ல டேங்க் மேட்டாக இருக்கும். அது ஏன்னா அரவணா எப்போவும் டாப்பு தான், ஸ்டிங்ரே எப்போவும் கிரவுண்டு தான். ஸோ ரெண்டு பேருக்கும் சந்திப்புன்றது ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஏதாவது ஃபுட்டு கீழே போகும்போது மட்டும் சந்திப்பு நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா பிரச்சனையெல்லாம் ஆகாது. ஸோ ஜஸ்ட் அவங்க பாட்டி சாப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ நல்ல ஒரு டேங்க் மேட்னா அதுக்கு வந்து அரவணா தான். ஸோ அரவணா பார்த்து நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மீனும் கூட. ஸோ வாங்க நீ அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பக்கு தான். ஸோ பக்கு நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. அந்நியாயத்துக்குன்னு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மீனுங்க இது. எந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கான கம்யூனிட்டி டேங்க்லேயும் நம்ம வந்து இவனை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இவன் வந்து பிரச்சனைக்கே போக மாட்டான். நல்ல ஒரு மீன், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மீன், ஒரு பெருசாக வளரக்கூடிய ஒரு மீன், அதுதான் பிரச்சனை. பட் ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்குக்கு கம்யூனிட்டி டேங்க்னா இவன் கரெக்டாக இருப்பான். ஸோ நார்மல் டேங்க்கு கம்யூனிட்டி டேங்காக பார்த்தீங்கன்னா இவன் கரெக்டாக இருக்க மாட்டான். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக அவைலபிளாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான். பக்கு எல்லோரும் வளர்த்திருப்பீங்க, எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு மீன், ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் உங்கள்கிட்ட ஒரு மான்ஸ்டர் டேங்க் இருக்கணும். மான்ஸ்டர் டேங்க் இல்லாமல் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். மூணாவது இடத்துல இருக்கிறது சில்வர் டாலரு. ஸோ சில்வர் டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேங்க் மேட்டாக இருக்கும் ஸ்டிங்ரே கூட. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க டேங்கோட மிடில் தான் இருப்பானுங்க. இவனுங்க எப்பயாச்சும் தான் டாப்பு போவானுங்க, எப்பயாச்சும் தான் டவுனுக்கு வருவானுங்க. பட் மோஸ்ட் ஆஃப் டைம் டேங்கோட மிடில் தான் இருப்பானுங்க. ஸோ ஸ்டிங்ரேக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மேலே இருக்க டாப் டூலிங் ஃபிஷஸ்க்கு எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ஸோ குரூப்பாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஒரு 6 to 10. பட் அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய மாஸ்டர் டேங்காக இருக்கணும், ஓகேங்களா? அதனால் ஸ்கூலிங் ஃபிஷ் தான், பட் மிகப்பெரிய ஸ்கூலிங் ஃபிஷ்னு சொல்லலாம். ஸோ பக்கோட ஒரு சின்ன கசின் இவனுங்களாம். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நாலாவது இடத்துல இருக்கிறது பிச்சர்ஸ், இல்லாட்டி செனகல் பிச்சர்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த மீனும் உங்களோட ஸ்டிங்ரே கூட தாராளமாக டேங்க் மேட்டாக சேர்த்துக்கலாம். பட் இவனுங்களும் பாட்டம் டாம்னோ ப்ரோ ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துக்கிட்டாலுமே அதை அவாய்ட் பண்ணிப்பாங்க. பாட்டமில் இவங்க ரெண்டு பேரும் பீஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க, ஓகேங்களா? நிறைய பேர் வச்சுருக்காங்க, எந்த வித பிரச்சனையும் வந்ததும் கிடையாது. பட் நிறைய ஸ்பேஸ் கொடுங்க, போட்டு திணிச்சிடாதீங்க, எல்லாம் சேர்த்து உள்ளே வச்சு. அப்போ வேணால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான். வாங்கி நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். அஞ்சாவது இடத்துல இருக்கிறது ஜியோபெகாசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிக்லெட்டு. ப்ரீடிங் டைமில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அக்ரெசிவாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ மற்றபடி நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிக்லெட் தான். ஸோ ஜியோபெகாசஸ் நல்ல ஒரு டேங்க் மெட்டாக இருக்கும் ஸ்டிங்ரே கூட. நிறைய பேர் ஜியோபெகாசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரேஸ் கூட வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். ஆறாவது இடத்துல இருக்கிறது பீகாக் பேஸ் பார்த்தீங்கன்னா டேங்க்குள்ளே மிடில் தான் இருக்கும். ஸோ ஃபீட் பண்ணும்போது ஃபீடு கீழே போனாங்கன்னா பாட்டமுக்கு போவோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபீட் எடுக்க தான் டாப்புக்கும் வரும். ஸோ அதனால் ஒரு நல்ல டேங்க் மேட்டாக இருக்கும் ஸ்டிங்ரே கூட. நிறைய பேர் பீகாக் பேஸும் ஸ்டிங்ரேலாம் வச்சுருக்காங்க. ஸோ எந்த வித பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஸோ நீங்களும் தாராளமாக வைக்கலாம். ஸோ பட் இனாஃப் ஸ்பேஸ் கொடுங்க. மான்ஸ்டர் ஃபிஷ்னால் டேங்க் பெருசாக இருக்கணும், நிறைய பேருக்கு ஸ்பேஸ் இருக்கணும், அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பீகாக்ஸ் பேக்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து யாரும் பார்க்கலன்னா பாருங்கள். முடிஞ்ச அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். 7th பிளேஸில் பார்க்க போகிறது ஷவரம் சிக்லெட்டு. ஸோ ஷவரம் சிக்லெட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் தான். ஸோ ஷவரம் சிக்லெட் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிக்லெட்டுங்க. ப்ரீடிங் டைம் அப்போ தான் வந்து கொஞ்சம் வேலையை காட்டுவான், மற்றபடிலாம் வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு டைப் தான். பட் ஸ்டிங்ரே கூட தாராளமாக விடலாம். ஷவரம்ஸும் ஸ்டிங்ரே கூட விட்டுருக்காங்க. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஸோ இந்த சிக்லெட் பார்க்கவும் நல்லாயிருக்கும், அண்ட் டேங்க்கில் ஸ்டிங்ரே கூட இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் தான். ஸோ வாங்கி நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். இதில் 8th பிளேஸில் இருக்கிறது சயாமேஸ் டைகர் ஃபிஷ். இதை நிறைய பேருக்கு வந்து டெட்னாய்டுன்ற ஒரு மீனாக பேர் வச்சு தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா?
ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு யூஜாக வளரக்கூடிய ஒரு மீன் இது. இந்த மீனும் வந்து நல்ல ஒரு டேங்மெண்ட்டாக இருக்கும் ஸ்டிங்ரே கூட. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டைப் தான். பட் இது வந்து அப்படியே கல்ப்பாக முழுங்கக்கூடிய ஒரு டைப் இது. ஸோ டேங்மெண்ட் எதாவது ஆட் பண்ணுறீங்கன்னா அதோட வாய்க்குள்ளே போகாத சைஸாக பார்த்துட்டு மீனை எதாவது ஆட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இல்லாட்டி அப்படியே கல்ப்பாக முழுங்கிடுவான். மற்றபடி ஆள் ஓகே தான். ஸோ நல்ல ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷாக இருப்பான் அண்ட் நல்ல ஒரு கம்யூனிட்டி மான்ஸ்டர் ஃபிஷ்ஷாகவும் இருப்பான். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது க்ளவுன் நைஃபு. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷாக இருக்கும் உங்கள் டேங்க்கில். பட் இன்னும் நீங்கள் ஸ்டிங்ரே கூட சேர்க்கும் போது இன்னும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வெரைட்டியான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் தான். ஸோ இதோட வாய்க்குள்ளே போகாத மாதிரி மற்ற மீனுங்களை ஆட் பண்ணுங்கள், அதுதான் மெயின். ஸோ இதுவும் வந்து ஸ்டிங்ரேக்கும் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாது. ஸோ இவன் பாட்டுன்னு அவன் பாட்டும் தான் இருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு செட்டான ஒரு மீன் தான். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்ததும் கிடையாது. ஸோ இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷும் நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான். அண்ட் கைஸ் பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் வரும், மன்னிச்சிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். 10வது இடத்துல லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது ஆஸ்கர் சிக்லெட் தான். ஆஸ்கர் சிக்லெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேங்மெண்ட்டாக இருக்கும் ஸ்டிங்ரே கூட. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஆஸ்கர் ஃபிஷ் ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்டிங்ரே கூட வந்து ஆஸ்கர் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணும், ப்ரீடிங் டைம் மட்டும்தான். அண்ட் டெரிட்டரியல் பிரச்சனை கூட வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு மெயில் ஆஸ்கர் மட்டும் வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு மெயிலுன்னு மட்டும் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஃபீமேல் மட்டும் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டேங்க்குள்ளே அந்த ப்ரீடிங் ப்ராப்ளமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெரிட்டரியல் சண்டை அதெல்லாம் வரதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிக்லெட் தான். கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கோபக்காரனாக ஆவாங்க. சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டிங்ரே இருக்குல்ல, இன்னொரு ஸ்டிங்ரேவே நீங்கள் வந்து டேங்மெண்ட்டாக சேர்த்துக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸ்டிங்ரே வந்து நீங்கள் டேங்க்லேயே ஒரு 2-3 ஸ்டிங்ரே கூட வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் டேங்க் ஸ்டிங்ரேக்கு செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய டேங்காக செட் பண்ணுறேங்க. அதை வந்து கம்யூனிட்டி டேங்காக ஆக்குறீங்கன்னா இன்னும் பெரிய டேங்காக செட் பண்ணுங்கள். டேங்க்கில் மெயினாக பிரெத் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைட்டும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டிங்ரே பார்த்தீங்கன்னா அப்படியே டேங்க்கு அப்படியே சைடில் அப்படியே ஹைட்டாக ஏறி கூட வரும், ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் பெராமீட்டர்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டிங்ரேக்கு ஏதாவது வாட்டர் பெராமீட்டர்ஸில் பஃபர் ஏற்பட்டாலோ இல்லாட்டி சடன் சேஞ்சஸ் இருந்தாலுமே அதனாலே ஸ்டிங்ரே அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டிங்ரே வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான், ஈஸியான விஷயம் கிடையாது. பட் எப்படியாவது மெயின்டைன் பண்ணி வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக அக்ரி ஹாபியில் வரவங்க சின்ன சின்ன மீன்லேருந்து ஆரம்பிக்காமல் உடனே மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு ஜம்ப் ஆகிடுறீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களால் அஃபர்டபுளாக அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்க முடியும். அண்ட் அந்த அளவுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ஃபீடு அண்டு மற்ற டேங்க்மெட்ஸு அதுக்கான என்விரான்மெண்ட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும்னா மட்டும் நீங்கள் வாங்குங்க, மற்றபடி அதை வாங்காதீங்க. ஸோ வந்து வைல்ட்லி எக்காந்து கொண்டு இந்த மாதிரி மீன்களை ரிலீஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? அண்ட் ஸ்டிங்ரே வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதோட கேர் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அது நம்ம சேனலில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மோட்டோ ரேஸை பற்றியும் போட்டிருக்கேன் அண்ட் டைமண்ட் ரேஸை பற்றியும் போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை ஷோர்.